ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் சில ட்ரேட்ஸ் பண்ண போகிறேன். வழக்கம் போல் நான் எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தான் நான் இங்கே சார்ட்டை ரீட் பண்ணி அதுக்கேற்றபடி ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே சில சார்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கெட் நல்லாவே டீப்பாக அப்பு போயிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி எப்படியே வந்துட்டுருக்கு. நமக்கு லெஃப்ட் சைடில் ப்ராப்பர் லெவல் இல்லை. இந்த சார்ட் பாருங்கள். பார்க்கும்போதே இந்த சார்ட் ஒரு பேட் மார்க்கெட் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஸ்டக் ஏரியா ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எல்லா கேண்டிலுமே லாங் ரிஜெக்ஷன் சடனாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அண்ட் கேப் அப் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய கேண்டிலுக்கு அப்புறம் மறுபடியும் லாங் ரிஜெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சார்ட் வேண்டாம். இது அதை விட மோசமாக இருக்குது. எப்போவுமே நமக்கு ட்ரேடிங் பண்ணும்போது சார்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. நல்ல சார்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரிடிக்ஷன்ஸ் அக்யூரேசி நல்லாயிருக்கும். ஓகே, இந்த சார்ட்டில் நான் லெவல்ஸ் ட்ரா பண்ணுறேன். ரீசெண்ட் லெவல் என்னென்னு. இப்போ மார்க்கெட்டிங் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த ரன் ஆகிட்டுருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய லெவல்ஸை நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரைஸோட இந்த லைன் பார்த்துருப்பீங்க. அந்த லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸ் அண்ட் அந்த லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸ். ஸோ இந்த இடத்துல இது ஒரு ஏரியாவாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணலாம். கரெக்டாக ஏரியாவுக்குள்ளே க்ளோஸ் ஆகிருக்கா. நான் என்ன பண்ணியிருக்கேன், செல் ட்ரேட் போயிருக்கேன். ஸோ இங்கே நான் செல் ட்ரேட் போகிறதுக்கு காரணம் ரீசன் என்னென்னா, இது லாஸ்ட் லோ அண்ட் லாஸ்ட் லோவை பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கெட் ப்ரீவியஸாகவே பிரேக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா இந்த லெவலில் ரீச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பையர் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து இந்த பையிங் ப்ரெஷராக மாறி இங்கே பார்த்திங்கன்னா ஹெவியான ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் க்ரியேட் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் லோயர் ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ நல்லா பாருங்கள், இந்த லெவலை ரீச் பண்ண உடனே ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷரோட கேண்டில் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் செல்லரை வரவிடாமல் இவ்வளோ டீப்பாக அப்பு கொண்டு போயிருக்க மார்க்கெட். அதுக்கப்புறம் செல்லரை டேக் ஓவர் பண்ணி செல்லர் என்ன பண்ணால் ஸ்ட்ராங் செல்லிங், எப்படி இந்த இடத்துல ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷரோட வந்துச்சோ அதே போல் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணால் ஒரு மொமெண்டமாக க்ரியேட் ஆகி வந்துட்டுருக்கான். ப்ரீவியஸ் லெவலில் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக கொண்டு போன மார்க்கெட் கரெக்டாக அந்த லெவலுக்குள்ளே வரும்போது இந்த ஏரியாவையே பையரால் பிரேக் பண்ண முடியலை. ஸோ அங்கே செல்லர் தான் ஆக்டிவாக இருக்கான். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக அந்த ஏரியா ரீச் பண்ண உடனே ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷரோட மொமெண்டம் ஃபார்ம் ஆன மார்க்கெட்டோட இந்த ஏரியாவை இந்த இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இந்த ஏரியாவுக்குள்ளே வரான். வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த லெவலில் ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு. பட் அந்த ரிவர்சல் நடந்தாலும் அந்த கேண்டிலில் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லெவலை பையரால் பிரேக் பண்ண முடியலை. ஸோ அடுத்த கேண்டில் செல்லர் வர்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், இங்கே ஒரு செல் ஆப்ஷன் போனேன். ஓகே, இப்போ நார்மலாக நீங்கள் ரிவர்சல் கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியா இருக்குது, லெவல்ஸ் இருக்குது அண்ட் ஸ்ட்ராங் லெவல். இது பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் சைன் ஆஃப் ரிவர்சல் கேண்டில் சொல்லி இங்கே என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி கால் ஆப்ஷன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லெவல் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருக்குது அண்டு கான்ஃபிடெண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கால் ஆப்ஷன் தான் போவாங்க. ஓகே, நம்ம ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபைட் நடந்துகிட்ருக்கு. பட் இப்போ தெரியாது மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் ஒரு புல் பேக் எடுக்குமா, இல்லை செல்லர்ஸ் ரிவர்ஸ் பண்ணுமான்னு. ஸோ ஒரு 2-3 கேண்டில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் அதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ சடனாக ஓகே இங்கே ஆர்ஜிபி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, இங்கே செல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல என்ன நடக்குது, அங்கே யார் மறுபடியும் செல்லர்ஸ் கண்டினியூ பண்ண நினைக்கிறானா, இல்லை பையர்ஸ் எகைன் ஒரு புல் பேக் எடுக்க பார்க்குறானா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இது மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ரிவர்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. கிளியராக தெரியுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா
ஸோ ப்ரீவியஸ் ஒரு மொமெண்டம், அந்த மொமெண்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பையரால பிரேக் பண்ண முடியல. எகெயின் மொமெண்டம், பையரால பிரேக் பண்ண முடியல இந்த லெவல. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் மொமெண்டம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிளியர் கட்டா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. ஓகே. இந்த ஜோன்ல இருந்து, அதாவது இந்த டிமாண்ட் ஜோன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பையர்ஸ் வந்து ரிவர்சஸ் குடுத்துருக்கான். அதுக்கு அடுத்து வந்த செல்லர் கேண்டில். ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் என்ட்ரியும் பிரேக் பண்ணல. பையர் பிரேக் பண்ணல. பட் அதே டைம் செல்லர் பார்த்தீங்கன்னா, லோயர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஓகே. வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த கேண்டில்ல 2 பேருமே ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செல்லர்ஸ் வந்து பையர ப்ரீவியஸ் என்ட்ரி பாயிண்ட்ட பிரேக் பண்ண விடல. அதே டைம் பையர் இவ்வளோ ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்ததுக்கு அப்புறமும் செல்லர வந்து ப்ரீவியஸ் லோவ ரீச் பண்ண விடல. ஸோ இந்த கேண்டில்ல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேரும் ஃபைட் இருக்கு. இந்த அடுத்த கேண்டிலோட பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த கேண்டில் என்னவா கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். இங்கே லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, பையர் ரிஜெக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லெவல பிரேக் பண்ண முடியல. நான் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், எனக்கு இந்த கேண்டில் வந்து ப்ரீவியஸ் இந்த என்ட்ரி பாயிண்ட்ட இந்த செல்லர் கேண்டில் பிரேக் பண்ணணும் இங்க. ஏன்னா, இந்த 3 கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து பையரோட என்ட்ரிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த செல்லர் ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்ததுக்கப்புறம் ஃபார்ம் ஆன பையரோட இந்த என்ட்ரி இருக்கு. பையர் பார்த்தீங்கன்னா, செல்லரோட என்ட்ரி பாயிண்ட்ட வந்து அடுத்த கேண்டில்லயும் பையர் வந்து பிரேக் பண்ண முடியல. செல்லர் விடல. அதுக்கு அடுத்த கேண்டில்ல பாருங்க, கீழேருந்து பையர் ஸ்ட்ராங்கா வந்ததுக்கு அப்புறமும் பையிங் பிரஷரோட கேண்டில் ஃபார்ம் பண்ணாலும் ப்ரீவியஸ் என்ட்ரிய விட கீழ தான் இருக்கு மார்க்கெட். ஸோ இங்கே செல்லர்ஸ் ஆக்டிவா இருக்கா? நான் சொன்னேன்ல, இந்த ஏரியாவ செல்லர்ஸ் கண்டிப்பா வந்து இப்போ பிரேக் பண்ணும். இந்த என்ட்ரி பாயிண்ட்ட செல்லர் கண்டிப்பா பிரேக் பண்ணும். ஸோ நீங்க ஸ்டூடண்ட்ஸுக்கு தெரியும் ஒரு கேண்டில்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன, மேல இருக்கக்கூடிய விக் அண்ட் பாட்டம்ல இருக்கக்கூடிய விக், அதில வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுறாங்க, 2 பேரும் என்ன மாதிரியான ஃபைட் பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ, இந்த மாதிரி நீங்க வந்து மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணணும். எனக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து கத்துக்கணும். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க வந்து என்னோட கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் கோர்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் குடுப்பேன். ஆஃப்டர் கோர்ஸ் நீங்க மெம்பர்ஷிப்லயும் ஜாயின் பண்ணி, அந்த மெம்பர்ஷிப்லயும் உங்களுக்கு பர்சனல் சப்போர்ட் வந்து நான் வந்து குடுத்துட்ருப்பேன். நீங்க கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக முடியும். இண்டிகேட்டர் வச்சு மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆக முடியாது. ஓகே. ஸோ மார்க்கெட்ல இந்த சார்ட்ட கேண்டில் ஸ்டிக் வந்து ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து உங்களால ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் வந்து ட்ரேடர் ஆக முடியும். மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட்ட வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஓகே. இந்த இடத்துல ட்ரேட் நான் வந்து செல் இந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டா இந்த லெவல பிரேக் பண்ணும்னு நான் சொல்லியிருந்தேன். அது நான் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்றேன். என்ன ரீசன்னு, ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் வருது. இந்த அளவுக்கு டீப்பா யாருமே வந்து சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் இங்க ஒரு இந்த ஸ்ட்ராங் மொமெண்டத்துக்கு அப்புறம் ஃபார்ம் ஆன இந்த பையர் கேண்டிலோட செல்லர் என்ட்ரி லெவல இங்க ட்ரா பண்றேன். ஓகே. இந்த செல்லர் என்ட்ரி லெவல ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்தா தெரியும். ஸோ இந்த கேண்டில் செல்லர் என்ட்ரி இந்தா இருக்கு. அண்ட் பையர் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. சரியா? ஓகே. ஸோ அடுத்த கேண்டில்ல பாருங்க, இந்த செல்லர் கேண்டிலோட இந்த பையர் ஃபைட் பண்ணியிருக்கான். நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இந்த பையர் வந்து பையிங் பிரஷர்ல இருக்கறனால, ஒண்ணு என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பையர் கேண்டில் நார்மலா ஒரு பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபார்ம் பண்ணா அது வேற விஷயம். அதோட ப்ரிடிக்ஷன்ஸ் வேற. ஒரு நார்மல் பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்ல, இந்த பையர் வந்து வீக்கான பையர் தானே. அப்ப இவ்வளோ ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்கும்போது, இந்த வீக் பையர வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இந்த செல்லர்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த செல்லர் கேண்டில்ல நல்லா கவனிங்க. பையர் என்ன பண்ணல, என்ன ப பையர் என்ன பண்ணான், இந்த செல்லர ப்ரீவியஸ் என்ட்ரி இருக்கு இல்லையா? ப்ரீவியஸ் பையர் என்ட்ரிய வந்து நெருங்க விடல. அதுக்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கான். சரியா?
அண்ட் அதே டைம் செல்லர் என்ன பண்ணுறான், இந்த பையர் இருக்குல்ல, இந்த பையர் வந்து ப்ரீவியஸ் என்ட்ரிய பிரேக் பண்ண செல்லர் விடல. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ ஸ்ட்ராங் மொமெண்டம் வருது. ஸ்ட்ராங் மொமெண்டத்துக்கு அப்புறம் ஒரு வீக்கான கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அந்த வீக்கான கேண்டில் மறுபடியும் ஃபைட் பண்ணுறான் செல்லரோட. ஓகே. அப்படி செல்லரோட ஃபைட் பண்ணுறான். இந்த செல்லரை வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லோவை வந்து ரீச் பண்ண விடலை அப்படின்னா, அப்போ இந்த பையர் ப்ரீவியஸ் என்ட்ரிய வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கணும்ல. ஓகே. அதாவது இந்த வீக் பையர் இவ்வளோ ஸ்ட்ராங் மூமெண்டத்துக்கு அப்புறம் ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய செல்லரோட என்ட்ரியை இங்கே ரீச் பண்ண விடலை. அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் அந்த பையர் என்ன பண்ணியிருக்கணும், ப்ரீவியஸ் செல்லர் என்ட்ரியை பிரேக் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணலை, ப்ரீவியஸ் என்ட்ரியை பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ண முடியலைன்னு அர்த்தம், இங்கே செல்லரும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். ஓகே. செல்லர் ப்ரீவியஸ் மொமெண்டத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே மாதிரி செல்லர் இங்கே ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். சரி. ஸோ அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணுறேன். அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே ரெண்டு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பையர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போது நல்லா கவனிக்கணும். நார்மலாக இப்போ நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க, மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பையர் என்ட்ரி ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டத்தினால ஒரு வீக் பையர் செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். இப்போ செல்லர் வீக் ஆகிட்டான். பையர் பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷரோட கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே பையர் வருவான். இது வந்து ஒரு நார்மல் ப்ரெடிக்ஷன். ஓகே. பட் இந்த இடத்துல இருக்கிற ஒரு விஷயம் என்ன, நல்லா கவனிங்க. இந்த செல்லருக்கு அப்புறம் மறுபடியும் பையர் வந்திருக்கானா, இப்போ இந்த கேண்டில்ல தான் விஷயமே இருக்குது. இந்த கேண்டில்ல பாருங்கள், அப்படியே ஆப்போசிட் ஆயிருச்சு. இந்த பையர் கேண்டில்ல செல்லரோட என்ட்ரி வந்து ப்ரீவியஸ் என்ட்ரி வரைக்குமே போகல. இங்கே லைன் போட்டிருக்கனால உங்களுக்கு மறைக்குது. ஆனால் இந்த மேலே டாப்பில் இருக்கக்கூடிய என்ட்ரி இருக்குல்ல, அது வந்து ப்ரீவியஸ் என்ட்ரி வரைக்குமே போகல. பட் அட் த சேம் டைம் செல்லர் என்ன பண்ணிட்டான், ப்ரீவியஸ் பையரோட என்ட்ரியை பிரேக் பண்ணிட்டான். ஸோ பிரேக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கேண்டில்ல பாருங்க, சுத்தமாவே பையரோட என்ட்ரி இல்ல. ஸோ அந்த கேண்டில் நான் எதனால இந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா இந்த கேண்டில் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி கேண்டில் போகும்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறதுக்கு ரீசன். ஸோ இந்த 3 கேண்டிலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். அடுத்த கேண்டில் நான் வெயிட் பார்க்குறேன். நான் இதில் செல்லர் வந்து கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போது பையர் சுத்தமாவே இங்கே இல்ல. ஸோ சுத்தமாவே பையர் இல்லாமல் வரானா, ஸோ இந்த கேண்டில்லையே வந்து பையர் வந்து நல்லாவே கேண்டில் வந்து பாருங்கள், ஸ்மாலாக இந்த பாடி வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால அது வீக் கேண்டில் கிடையாதுங்க. ஸோ பாடி பெருசாக இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங் கேண்டில் அப்படிங்கிறதும் எடுத்துக்க முடியாது. அது அந்தந்த மார்க்கெட்டில் கண்டிஷன்ஸ் பொறுத்து அதோட பிஹேவியர் மாறும். ஓகேவா? ஸோ இந்த இந்த இடத்துல வீக் கேண்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா, இங்கே ஏன்ப்பா ட்ரேட் பண்ணீங்க? சாதாரணமாக கேட்டால், இப்போ எதுக்கு இங்கே ட்ரேட் பண்ணீங்க? அப்படின்னு கேட்டால் நார்மலாக என்ன சொல்லுவோம்? இந்த கேண்டில் வீக் ஆயிருச்சு. ப்ரீவியஸாக ஸ்ட்ராங் செல்லர் இருக்கா, செல்லர் மொமெண்டம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல செல்லர் கேண்டில். ஸோ இந்த செல்லர் கேண்டிலுக்கும் இந்த மொமெண்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த செல்லர் கேண்டில் ட்ரேட் பண்ணதுக்கு ரீசன் இங்கே இருக்கக்கூடிய ஃபைட். ஓகே. ஸோ இந்த பையர் கேண்டில் அதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இந்த 3 கேண்டிலையும் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். 3 கேண்டிலும் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் என்ட்ரி, பையர்ஸ் என்ட்ரி, கேண்டில் சைஸ். பையர்ஸ் என்ட்ரி, செல்லர்ஸ் என்ட்ரி, பையர்ஸ் என்ட்ரி, செல்லர்ஸ் என்ட்ரி. அதுக்கப்புறம் கரண்ட் கேண்டில்ல இருக்கக்கூடிய பையரோட இன்ட்ரெஸ்ட். பையருங்கிறது சுத்தமாக இல்லை. அதனால தான் என்ன பண்ணேன், இந்த லெவலை பிரேக் பண்ணவும் ட்ரேட் பண்ணேன். ஓகே. ஸோ இங்கே 2 ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ட்ரேடுமே வந்து ரொம்ப டீப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான அந்த அளவுக்கு டீப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ நீங்கள் மார்க்கெட் இந்த மாதிரி வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும், நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய டெலிகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் வித் ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் எமோஷன் கண்ட்ரோல். ஓகே. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் இன்னும் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணணும், சார்ட் எப்படி ரீட் பண்ணணும் அண்ட் பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பற்றின டீப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்கும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக மெம்பர்ஷிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க.